ஹாய் மேட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போதே பிரிட்டில் போன் டிசீஸ், அதாவது எலும்பு பலவீனத்தோட பிறந்த ஒரு பையன். சின்னதா சோஃபால இருந்து கீழே குதிச்சாலும் சரி, இல்ல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாலும் சரி, இவனோட உடம்புல கை கால்னு ஏதாவது ஒரு எலும்பு உடஞ்சு போயிடும். அதாவது இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு எலும்புகள் எல்லாமே ஈஸியா உடஞ்சு போகிற நிலைமையில தான் இருக்கும். இவன் சின்ன பையன் தானே, சோ விளையாடுற அப்படிங்கிற பேர்ல பொத்துன்னு கீழே விழுந்து அடிக்கடி இவன் எலும்பு உடைச்சுக்கிறத பார்த்ததும் இவனை பெத்தவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. இதுல வேற இந்த பையனுக்கு ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு மன இருக்கும் நோய் இருக்குது. பொதுவா ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து அதை ஆளாக்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். அதுலயும் இந்த மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு சொல்லவா வேணும், கஷ்டத்தையும் தாண்டி அதிகப்படியான கவனம் இருக்கணும். அப்படி இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு இவனோட அப்பா அம்மா என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, உடம்புல இத்தனை பிரச்சனைகளை வச்சுட்டு இந்த பையனால உயிரோட சர்வே பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே எமோஷனலா சொல்ற ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் தி அன்பிரேக்கபிள் பாய். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல மக்கள் எல்லாரும் ஜாலியா புது வருஷத்தை செலிப்ரேட் பண்றத காட்டுறாங்க. இது இருக்காரு பாத்தீங்களா, இவர் பேரு ஸ்காட். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நல்லா மூக்கு முட்டை சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு நேரா பாத்ரூம்குள்ள போறாரு. அங்க போனதும் போதையில சும்மா இல்லாம, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ற, ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு நல்ல அப்பாவா கூட உன்னால இருக்க முடியாது அப்படின்னு கோவத்துல கண்ணாடியை பார்த்து தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு ஒரு வாய்ஸ் ஓவர். ஹாய், என் பேர் ஆஸ்டின், என்ன நீங்க செல்லாம ஆஸ் இல்ல ஆஸ்மன் அப்படின்னு கூப்பிடலாம். உங்களுக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாதுல்ல, சரி வெயிட் பண்ணுங்க, நானே எல்லாத்தையும் சொல்றேன். எனக்கு ஷூ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால என்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம டிராகன், பேன் கேக், அப்புறம் சிக்கன் நகட்ஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட வீட்லயே ஒரு லிசர்ட் வளர்க்குறேன் தெரியுமா, அது பேர் மார்ட்டி. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டேன் பாருங்க, என்கிட்ட ஒரு தொப்பி கலெக்ஷனே இருக்குது. சரியான தொப்பியை போட்டுட்டு போனோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதுவும் இல்லாம எனக்கு பிரிட்டில் போன் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ் இருக்குது. அதாவது மற்ற பசங்களை மாதிரி இல்லாம என்னோட போன்ஸ் எல்லாமே ஈஸியா உடஞ்சு போயிடும். அப்படிதான் அடிக்கடி என்னோட கை காலு மூக்குன்னு எல்லாத்தையும் உடைச்சுப்பேன். அதுவும் இல்லாம எனக்கு ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. இந்த ஆட்டிசம் இருந்தாலே சில குழந்தைங்களால பேசவே முடியாது. ஆனா நான் அப்படி இல்லை, நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா யாராலையும் என்ன நிறுத்தவே முடியாது. ஐயோ, நான் உங்ககிட்ட என் அப்பாவோட கிரீன் கலர் காக்கி பேண்ட்டை பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. ஏன்னா நான் இப்போ இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அந்த பேண்ட் ஒரு காரணம். அந்த கதையை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் ஓவர் முடிய அப்படியே 13 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஸ்காட்டை தான் காட்டுறாங்க. ஒரு நாள் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜோவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு துணி கடைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணோட வாய்ஸை கேட்டதும் திரும்பி பார்த்தா உதட்டுல சிரிப்போட கண்ணு ரெண்டும் ப்ளூ கலர்ல பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா அவங்க நின்றுகிட்டு இருக்கதை பார்த்ததும் அவ்வளவுதான், நம்மளால டோட்டல் ஃபிளாட். ஆக்சுவலா அந்த பொண்ணு பேர் தெரசா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். டே மச்சான், இந்த பொண்ணை பாடுறா, கண்ணு ரெண்டும் ப்ளூ கலர்ல பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கால. இந்த மாதிரி பொண்ணுங்களா நம்ம ஊர்ல இருக்காங்களா? இப்போ நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போறேன்னு மட்டும் பாரு. ஹாய் மேடம், என் பேரு ஸ்காட். நான் இந்த ஊர்ல தான் ஒரு மெடிக்கல் ரெப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி டிராவல் பண்றதுனால கம்ஃபர்ட்டா போட்டுக்கிற மாதிரி எனக்கு பேண்ட் வேணும். உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை விற்கிறதுனால கமிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் என் கூட டின்னருக்கு வந்தீங்கன்னா நான் இதுல ஒரு 4 பேண்ட்டை வாங்கிக்கிறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு பேசவும் தெரசாவும் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. முன்ன பின்ன பொண்ணுங்க கிட்ட பேசினதே இல்லை போலயே, முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தது இப்படிதான் பேசுவீங்களா, நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசவும் இவனுக்கும் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். மறுநாளே 2 பேர் ஒன்னா காஃபி ஷாப் போறது, ஜாலியா ஊர் சுத்துறது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோட ஆசையே இப்ப பாக்குற அந்த மெடிக்கல் ரெப் வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய ஆட் கம்பெனில வேலை பார்க்கறது தான். உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்குதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க 2 பேருக்குள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாகி அன்னைக்கு நைட்டே 1 மணி நேரம் இருந்துடுறாங்க. இதோட விளைவா என்ன ஆச்சு அப்படின்னா தெரசா பிரெக்னென்ட் ஆயிடுறா. இந்த விஷயத்தை கேட்டது இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு இப்படி ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகிட்டோமே அப்படிங்கறத நினைச்சு இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த ஜோ இருக்கான்ல, இவன் ஒன்னும் ரியலான ஆள் கிடையாது. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது கற்பனையில உருவாக்குன ஒரு கேரக்டர் தான் அந்த ஜோ. இப்படி ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கின விஷயம் ஸ்காட்டோட அப்பாவுக்கும் அம்மாக்கும் தெரிய வரவும் இவனோட அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. நாங்க என்ன உன்னை அப்படியா வளர்த்தோம், என்ன தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு இவனுக்கு பயங்கர திட்டு. பட் ஸ்காட்டோட அப்பா பையனை நினைச்சு பெருமை தான் படுறாரு. நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லி அப்படியே விட முடியாதுல்ல. சோ இவங்க 2 பேரும் ஒன்னா வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு புது வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆகுறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரசா அவளை பத்தின சில உண்மைகளை சொல்றா. ஆக்சுவலா அந்த விஷயத்த நான் முன்னாடி அவங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கணும்.
தெரியும், எனக்கு OI அதாவது ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ் இருக்குது. அதாவது இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு போன் பயங்கர வீக்கா இருக்கும், அது இல்லாம அடிக்கடி உடஞ்சும் போயிடும். என்னால இந்த ஸ்கை டைவிங், ட்ரெக்கிங், ஸ்போர்ட்ஸ்னு எதையுமே பண்ண முடியாது, இதனால நம்ம குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு இவ ஒரு மாதிரி பயத்துல பேசவும் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே நாட்களோட இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கு டெலிவரி நாள். சும்மாவே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா வலி உயிர் போயிடும். அதுலயும் இவளுக்கு போன் டிசீஸ் இருக்கிறதுனால குழந்தை வெளியே வரும்போது ஒவ்வொரு எலும்பா உடையுது. இவ வழியில கத்துறத பார்த்ததும் ஜோ மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு அழகான பையன் பிறக்கிறான். இவன் தான் நம்ம ஆஸ்டின். பிறந்த எந்த குழந்தையா இருந்தாலும் கொஞ்ச நேரம் அழுகிறது வழக்கம். பட் நம்ம ஆஸ்டின் இருக்கானே விடாம அழுதுகிட்டே இருக்கான். இவனை வளர்க்கறதுக்குள்ள இவங்க 2 பேரும் படாத பாடுபடுறாங்க. இதுல வேற இவனுக்கு எதுவும் அடிப்படாத மாதிரி ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். பையனை பத்திரமா பாத்து நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஸ்காட் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போக இவன் லைட்டா அசந்த நேரத்துல இந்த சேட்டை பிடிச்ச பையன் டேபிள் மேல இருந்து கீழே குதிக்கணும் அப்படிங்கிற பேர்ல கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறான். அப்புறம் என்ன, பையனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட டாக்டரும் ஃபுல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு நாங்க உங்க பையனுக்கு ஒரு சில டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அவனுக்கு ஆல்ரெடி எலும்பு உடைஞ்சு அது தன்னைத்தானே சரிப்படுத்தி இருக்குது. சொல்ல போனா அவனுக்கு OI இருக்குன்னு சொல்லவும் 2 பேருக்கும் கஷ்டமா போயிருது. எது என் பையனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது என்னாலதான் அவனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவளுக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. இனிமேல் இவனுக்கு ஒரு சின்ன அடி கூட பற்றக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சேஃப்டிக்கு வச்சிருந்தா சும்மா நின்னுகிட்டு இருந்தவன் அப்படியே பொத்துனு கீழே விழுந்து கையை உடைச்சுக்கிறான். ஒரு நாள் ஸ்காட்டும் ஜோவும் சேர்ந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு டாக்குமெண்ட் பேப்பரை பார்த்தது இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆக்சுவலா இது ஒன்றும் சாதாரணமான பேப்பர் கிடையாது, அது நம்ம தெரசாவோட டிவோர்ஸ் பேப்பர். இதை பத்தி தெரசா கிட்ட கேட்கும்போது இவனுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி சில உண்மைகளை சொல்றா. நான் இதை முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும், பட் சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். எனக்கு ஆல்ரெடி 2 தடவை கல்யாணம் ஆயிருச்சு. எனது 2 தடவையா? எதுக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? என் அப்பா ஒரு பயங்கரமான குடிகாரர். டெய்லியும் குடிச்சிட்டு வந்து என்னையும் அம்மாவையும் போட்டு அடி நடிப்பாரு. கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா இந்த கொடுமையில இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் 18 வயசுலயே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் நான் நினைச்ச மாதிரி என்னோட லைஃப் அமையல. இதை உங்ககிட்ட சொன்னா நீ எப்படி எடுத்து பண்ணி எனக்கு ஒரு பயம். ஆல்ரெடி என் உடம்புல நிறைய பிரச்சனை வேற இருக்குதுல்ல, அதனாலதான் இந்த விஷயத்த நான் மறைக்க வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு பாவம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறா. ஸ்காட்டுக்கு இந்த விஷயம் பயங்கர ஷாக்கா இருந்தாலும் இவன் தெரசாவை உயிருக்குயிரா லவ் பண்றதுனால உடனே பேரண்ட்ஸை கூப்பிட்டு சர்ச்சில் இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நாட்களோட தெரசா மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்கிறா. அதுவும் இல்லாம நம்ம ஆஸ்டினோட கையில புதுசா ஒரு கட்டை பாத்தீங்களா, இது இவனுக்கு 12வது கட்டு. ஸ்காட்டுக்கு 2வதும் பையன் தான் பிறந்திருக்கான் போல. அவனை பாக்குறதுக்காக 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது திடீர்னு ஆஸ்டின் தடிக்கி விழுந்து தலையில பலம் அடிபட்டுருது. அப்புறம் என்ன, அதே ஹாஸ்பிட்டல்ல இவன் காயத்துக்கு கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. ஆஸ்டினோட தம்பி லோகன் இருக்கான்ல, அவன் இவனை மாதிரி ரொம்ப நேரம் ஆளல. அதுவும் இல்லாம அவனோட போன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. நம்ம ஆஸ்டினுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அவன் எதை பார்த்தாலும் சரி அதை ஒரு ஃபேண்டசியா தான் இமேஜின் பண்ணிப்பான். இப்ப கூட பாருங்க, அப்பா கூட சேர்ந்து பட்டை விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பட்டத்தை ஒரு டிராகன் பறக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி வினோதமா நடந்துக்கிறத பார்த்ததும் பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம். உடனே அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. பொதுவா ஆட்டிசம் பேஷன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மந்தமா எதுவுமே பண்ணாம அமைதியா தான் இருப்பாங்க. பட் உங்க பையன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறான், இதனால அவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதுவும் இல்லாம அவனுக்கு OCD இருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுதுன்னு டாக்டர் சொல்லவும் ஸ்காட்டுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவனுக்கும் அந்த OCD இருக்கும். ஆக்சுவலா அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் டேட் பண்ணும்போது தெரசா நோட் பண்ணியிருப்பா, பட் அவ பெருசா எடுத்துக்கல. ஆக மொத்தம் அப்பா அம்மா 2 பேர் உடம்புல இருக்கிற பிரச்சனை பாவம் நம்ம குட்டி பையனுக்கும் வந்துருது. மறுநாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட அங்க கிளம்பி போனா நம்ம குட்டி பையன் லோகன் இருக்கான்ல, அவன் ட்ரெஸ்லயே பாத்ரூம் போயிடுறான். சரி பையனை என்கிட்ட கூடு, நான் அவனுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பசங்க 2 பேரையும் பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆஸ்டின் பண்ற சேட்டையை மட்டும் பாருங்களேன். ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி போட்டு ஜட்டியோட சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பையனுக்கு டைப்பரை மாத்தி விடுறது, இன்னொரு பக்கம் ஆஸ்டினை சமாளிக்கிறது அப்படின்னு பாவம் மனுஷன் நொந்து போயிடுறாரு. இதுல வேற இவன் சும்மா இல்லாம ஜட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு நேரா சர்ச்சுக்குள்ள ஓடுவான் பாருங்க. எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அசிங்கமா போயிருது. அப்படியே வருஷங்களும் ஓட ஆஸ்டினும் அவனோட தம்பி லோகனும் கொஞ்சம் பெரிய பசங்களா வளர்ந்துடுறாங்க. இத்தனை வருஷத்துல மொத்தமா 27 தடவை ஆஸ்டின் அவனோட எலும்பை உடைச்சிருக்கான். அதுவும் ஒரு டைம்லாம் இவன் கூட சேர்ந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் ஃபிராக்சர்லாம் இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் ஸ்கூலுக்குலாம் போறாங்க போல. சொல்ல போனா ஸ்கூல்ல நம்ம ஆஸ்டினை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுவும் இவன் கிளாஸ்ல டைலர் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். என்னன்னு தெரியல, அவனுக்கு மட்டும் ஆஸ்டினை கண்டாலே பிடிக்காது. பட் ஆஸ்டினுக்கு இவன் மேல ஒரு தனி அக்கறை.
ஆஸ்டினை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் அவனை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் முதல்ல நம்ம அவனோட உலகத்துக்குள்ள போகணும். அப்படிதான் ஸ்காட்டும் அவங்க பசங்களும் வானத்துல பறக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க, தெரியாதனமா அந்த ஊஞ்சல் ஆஸ்டின் மேல பட்டு பாவம் இவன் கழுத்துல பலமான அடி. இவன் உயிருக்கு ஏதாவது ஆகிருக்குமோ அப்படின்னு பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடவும் டாக்டரும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு பெருசா எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லவும் தான் இவங்களுக்கு உயிரே வருது. வேலை விஷயமா ஸ்காட் அடிக்கடி வெளியூருக்கு போறதுனால இவ தனி ஆளா தானே பசங்களை பாத்துக்கிறா. என்னதான் இவங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சாலும் எல்லா பணமும் பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கே சரியா போயிருது. சர்ஜரி, ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ் இது வரைக்கும் மொத்தமா $37,000, இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 32-33 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்குது. தெரசாக்கு மனசு சரியில்லை அப்படின்னா உடனே வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிருவா. அப்படிதான் இவளு கேம் விளையாடிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஸ்காட்டை காட்டினா இவன் கொலிக்கு ஒருத்தர் கூட சேர்ந்து நல்லா மூக்கு முட்டை குடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தானே டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கிறான். எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு துடிப்பான யங்ஸ்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ நம்மளால கடுப்புல உங்க வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுறான். இந்த விஷயத்தை கேட்டதும் தெரசாக்கு பயங்கர ஷாக்கு. நல்லா சம்பாதிக்கும் போதே ஆஸ்டினோட ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்றதுக்கு திணறாங்க. இதுல இப்போ வேலையை வேற விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்படி அவங்க 2 பேரும் வேலை இல்லாம வீட்ல இருக்கிறதுல நல்லது என்னன்னா அப்பா அம்மா 2 பேரும் ஃபுல் டே என் கூட இருப்பாங்க அப்படிங்கறத நினைச்சு ஆஸ்டினுக்கு செம ஹாப்பி. அப்படியே நாட்கள் ஓட ஆஸ்டினோட ஸ்கூல்ல ஒரு பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக இருக்குது போல. அந்த டோர்னமெண்டோட ஓப்பனிங் பார்ட்டில சியர் கேர்ள்ஸோட சேர்ந்து நம்ம ஆஸ்டினும் ஒரு டைகர் காஸ்டியூம் மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆட போறான். ஈவென்ட் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம பையலுக்கு குஷியை பார்க்கணுமே, அந்த காஸ்டியூமை மாட்டிக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, டான்ஸ் ஆடுறதை நிறுத்திட்டு சோகமா வந்து உட்காந்துக்கிறான். இத பார்த்த ஸ்காட் பையனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு இவர் அந்த காஸ்டியூமை வாங்கி மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுவாரு பாருங்க. இத பார்த்ததும் ஆஸ்டினுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவர் ஒய்ஃப் கிட்ட கொடுத்த பணம் எல்லாத்தையுமே ஆஸ்டினோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் அப்புறம் இவளோட வீடியோ கேம்ஸுக்கும் செலவு பண்ணதுனால வாங்கின லோனுக்கு இஎம்ஐ கட்ட முடியாம போயிருது. இந்த விஷயம் ஸ்காட்டுக்கு தெரிய வரவும் கோவத்துல இவன் செம கத்துறான். எதுக்கு இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏதோ நானே மொத்த காசையும் வேஸ்ட் பண்ணது மாதிரி பழைய தூக்கி ஏமல போடுற, நீ மட்டும் என்ன பண்றியா? கோல்ஃப் விளையாடுறதுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அடிக்கடி எது வாங்குறது, அப்புறம் அந்த கண்ட்ரி கிளப் மெம்பர்ஷிப், இதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கையிலையும் பெருசா காசு இல்லாததுனால இப்ப இருக்கிற வீட்டை விட்டுட்டு குட்டியா ஒரு பழைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஸ்காட்டுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால அதுக்குன்னு தனியா நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவான். சோ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிடுறா. ஹே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப அதை கீழே கொட்டிக்கிட்டு இருக்க? ஸ்காட், நாளுக்கு நாள் உன்னோட குடிப்பழக்கம் அதிகமாயிட்டே போகுது. ஒரு குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீ குடிச்சனா அப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே ஜோ கிட்ட தான் ஷேர் பண்ணுவான். அப்படிதான் அந்த சரக்கு மேட்ரி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டேய் உன் பொண்டாட்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? நீ இப்ப வர வர அளவுக்கு மீறி குடிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு ஜோவும் இவனுக்கு அட்வைஸ் பண்றான். நாளுக்கு நாள் நம்ம ஆஸ்டினோட பிஹேவியரே டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. எப்பவுமே துருன்னு சுத்திக்கிட்டு இருந்த பையன் இப்ப ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறான். அன்னைக்கு நைட் எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்பா அம்மா 2 பேரையும் கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு கோவத்துல ஒரு கப்பை எடுத்து எறிவான் பாருங்க. நேரா அது தெரசாவோட தலையிலே பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இத பார்த்ததும் ஸ்காட் பதறி போய் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஆஸ்டின் உடனே அவன் தம்பியோட கழுத்தை பிடிச்சு நெருக்கி ஆரம்பிச்சிடறான். அப்புறம் இவர் தான் ஆஸ்டினை தடுத்து அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வராரு. பையனை இப்படியே விட்டுற முடியாதுல்ல. சோ மறுநாளே இவனை குணப்படுத்தணும் அப்படின்னு குழந்தைகளுக்கான ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல அவனை சேர்த்துறாங்க. இத்தனை வருஷத்துல பையனை பிரிஞ்சு இவங்க ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. அதே மாதிரிதான் ஆஸ்டினும். இப்ப பையன் மட்டும் அங்க தனியா இருக்கான் அப்படிங்கறத இவளால ஏத்துக்கவே முடியல. விஷயத்தை கேள்விப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து ஆதல் சொல்லி பாக்குறாங்க. பட் அப்பவும் இவ அழுகை நிறுத்தின பாடு இல்ல. இனிமேலும் என்னால என் பையனை பிரிஞ்சு இருக்க முடியாது, வாங்க உடனே போய் அவனை கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஆஸ்டினை ரொம்பவே பிடிச்சு போயிருது. எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற குட்டி பசங்களுக்கு கூட ஆஸ்டினா அவ்வளோ பிடிக்கும். சொல்ல போனா நாங்க அவனை வேலைக்கு எடுத்துக்கலான்னு கூட முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டே உள்ள கூட்டிட்டு போக அப்பா அம்மாவை பார்த்தது இவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே, உடனே அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே நாட்களோட ஒரு வழியா கிறிஸ்மஸும் வந்துருது. நம்ம குட்டி பையன் லோகனுக்கு ஸ்கேட்டிங் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. அவனுக்கு ஒரு ஸ்கேட்டிங் போர்டை கிஃப்டா பிரசன்ட் பண்ணவும் செம குஷியாயிடுறான். அதுவும் இல்லாம ஆஸ்டினுக்கு வேற இந்த கேம்பிங் மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இன்னும் 2 மாசத்துல அப்பாவும் பசங்களும் கலந்துக்கிற மாதிரி ஒரு கேம்பிங் ஈவென்ட் நடக்க இருக்குது போல. அதுக்கு போகணும் அப்படின்னு இவன் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தான். இவருக்கு இந்த கேம்பிங் பண்றதெல்லாம் பெருசா பிடிக்காது. பட் இருந்தாலும் பையனுக்காக இதுக்கு ஓகே சொல்லவும் இவனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே நாட்களோட நாளைக்கு விடிஞ்சா புது வருஷம். சோ அன்னைக்கு நைட்டு நியூ இயர் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் ரெடி ஆனா தெரசாக்கு பயங்கர ஃபீவர் வந்துருது. சோ என்னால வர முடியாது, நீங்க 3 பேர்
போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்க இவங்களும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டு செம்மையா என்ஜாய் பண்றாங்க. இந்த சீனை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். பொண்டாட்டி குடிக்காதுன்னு அவ்வளோ சொல்லியும் நல்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு போதையில காரை தாறுமாறா ஓட்டிக்கிட்டே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். காலையில விடிஞ்சது கூட தெரியாம நல்லா குப்புறப்படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோயின் கோபத்துல தண்ணிய மேல ஊத்தி இவனை எழுப்பி வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிடுறா. என்ன ஏதுன்னு புரியாம இவனு வெளியேட்டி பார்த்தா நைட்டு போதையில காரை ஓட்டிக்கிட்டு வந்து நேரா வீட்டுக்கு வெளியே இருக்கிற மரத்திலே மோதி இருக்கிறான். நல்ல வேலை பசங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகல. ஹே சாரிடி, ஏதோ தெரியாம போதையில இப்படி பண்ணிட்டேன், நான் உன்கிட்ட விளக்கெல்லாம் கேட்கல, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி இவனை துரத்தி விட்டுறா. திடீர்னு இப்படி சொல்லவும் இவனுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி தெரியாம நேரா இவனோட அப்பா அம்மா வீட்டுக்கே போறான். அவங்க இந்த விஷயத்தை கேட்டு இவனை திட்டல, சண்டை போடல, பொறுமையா பக்கத்துல உட்காந்து பேசி இவனோட நிலைமைய தெளிவா அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் இவனால குடியை நிறுத்த முடியல, சோ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இவனை மாதிரி குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வரதுக்காக சில இடங்கள்ல கிளாஸஸ் நடக்கும். அது எல்லாத்துலயும் ஒண்ணு விடாம அட்டென்ட் பண்றது மட்டும் இல்லாம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் பசங்க கூட ஜாலியா விளையாடுறது அப்படின்னு லைஃப் அப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த குட்டி பையன் லோகன் இருக்கால, இவன் ஜாலியா ஸ்கேட்டிங் போர்ட்ல ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த டைலர் பையன் வேணும்னே அவனோட ஸ்கேட்டிங் போர்டை போடுங்கி பயங்கரமா பிரச்சனை பண்றான். இவனு பொறுத்து பார்க்கறான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் ஆஸ்டினுக்கும் தெரிய வரும்போது தான் ஆஸ்டின் ஒரு விஷயத்த சொல்றான். நான் ஏன் தெரியுமா டைலர் கூட ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறான். அவனோட அப்பா பல வருஷமா ஜெயில இருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவன் அம்மா பாவம் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவனுக்கு நான் ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல, அதான் எனக்கும் கஷ்டமா இருக்குது அப்படின்னு பேசும்போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. இனிமேல் இவங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது, அதே சமயம் அந்த பையனும் சந்தோஷப்படணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு லோகன் கையாலேயே இவனோட ஸ்கேட்டிங் போர்டை அந்த பையனுக்கு கிஃப்டா கொடுக்கவும் அவனுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். சொல்ல போனா அன்னையில இருந்து 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுறாங்க. ஆஸ்டினை ஸ்கூலுக்கு அனுப்புனா அவனுக்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னோ இல்ல இவனால மத்த பசங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்னு பயந்துகிட்டே இருக்கணும்ல. சோ இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இவன் இந்த ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்ல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் பிரின்சிபல் ஆஸ்டினோட பேரண்ட்ஸை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு விட இவங்களும் என்ன ஏதுன்னு அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ஆஸ்டினை மறுபடியும் இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விடாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதை பார்த்தது இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா ஆஸ்டின் அவங்க எல்லாரோட மனசுலயே இருக்கிறான். இதுக்கு மேலே அவனை வீட்டுல வச்சுக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி பழையபடி ஸ்கூலுக்கு அனுப்பி விடவும் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ், பிரின்சிபல் அப்படின்னு ஒட்டுமொத்த ஸ்கூலுமே அதை செலிப்ரேட் பண்றாங்க. ஸ்கூல்னா அது இப்படி இருக்கணும். அதே சமயம் நம்ம ஸ்காட்டும் தொடர்ந்து 1.5 மாசமா அந்த கிளாஸை கரெக்டா அட்டென்ட் பண்ணி குடிக்காம இருக்கிறத பார்த்ததும் தெரசாக்கும் மனசு மாதிரி பழையபடி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆஸ்டின் ரொம்ப நாள் அந்த கேம்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான்ல, சோ அவனோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு ஸ்காட், ஆஸ்டின் அப்புறம் ஸ்காட்டோட இமேஜினரி ஃப்ரெண்டு ஜோ 3 பேர் அந்த கேம்பிங் ஈவெண்ட்டுக்கு போறாங்க. அங்க இவங்க 3 பேரும் பண்ணாத சேட்டைகளே கிடையாது. பசங்களும் அப்பாக்களும் ஒன்னா பிராக்டிஸ் பண்ற மாதிரி அங்க ஏகப்பட்ட போட்டி வைக்கிறாங்க. அது எல்லாத்திலையும் கலந்துகிட்டு வின் பண்றது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஆர்ச்சரி போட்டி நடக்கும். அது அந்த அம்பு விடுற போட்டி. ஆஸ்டினால ஒரு விஷயத்துல முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இவனால அந்த வில்லையும் அம்பையும் சரியா பிடிக்க கூட முடியல. இது எப்படி இவனால பண்ண முடியும்னு ஹீரோ பதட்டத்துல இருக்க ஒரு வழியா அதை கையில பிடிச்சுக்கிட்டு இவன் அம்பை விடுவான் பாருங்க. அது கரெக்டா போர்ட்ல போய் குத்தமும் இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கேம்பிங்லாம் நான் வரல அப்படின்னு சொன்னவர் அது முடிஞ்சங்கிருந்து கிளம்பும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. ஏன்னா இங்க இருந்து அந்த 2-3 நாள் தான் இவர் லைஃப்லயே சந்தோஷமா இருந்த நாட்கள். இதுக்கப்புறம் அடிக்கடி ஃபேமிலியா எல்லாரும் டிராவல் பண்றது, பிடிச்ச விஷயங்களை பண்றது அப்படின்னு லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா இப்போ நான் என் பையனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவனுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே கிடையாது, எல்லா நாளையும் ஒரே மாதிரி தான் பாக்குறான். சொல்ல போனா அவனை குணப்படுத்திட முடியாதான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் என்ன சரி பண்றதுக்கே அவனால மட்டும்தான் முடியும். இப்போ இருக்குது பாத்தீங்களா, இதுதான் நிஜம். நான், என் மனைவி, என்னோட 2 அழகான பசங்க, அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜோ. இந்த மொமெண்ட் தான் என்னோட லைஃப்ல பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. படத்தோட எண்டிங்ல இந்த உண்மையான கேரக்டர்ஸ் யாரு அவங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் தெளிவா காட்டுறாங்க. அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.